வெள்ளி வணக்கம் நேத்ராவோடு இணைந்திருக்கின்றோம். இனி நாங்கள் கலந்துரையாடல் பகுதிக்குள் செல்ல போகின்றோம். நாங்கள் அவ்வப்போது எங்களுடைய நாட்டுக்கு புகழையும் கீர்த்தியும் பெற்று தருகின்றவர்கள் பற்றி பேசி வருகின்றோம். அந்த வரிசையிலே அண்மையிலே சிங்கப்பூரிலே இடம்பெற்ற ஓப்பன் சாம்பியன்ஷிப் அத்லெட்டிக்ஸ் போட்டிகளிலே எங்களுடைய நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி, அதிலும் குறிப்பாக மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட எங்களுடைய வீரர்கள் இப்போது பதக்கங்களோடு நாடு திரும்பியிருக்கிறார்கள். நாடு திரும்பிய கையோடு நாங்கள் கலையகத்துக்குள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் யார் என்பதனை உங்களுக்கு நாங்கள் கலையகத்திலே வைத்து அறிமுகம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் எங்களுடைய கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே வந்து இறங்கி அங்கிருந்து வெளியாகி வருகின்ற காட்சிகள் மூலமாக அவர்கள் யார் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்த நாங்கள் விரும்புகின்றோம். இப்போது அந்த காட்சிகளை உங்களுக்காக நாங்கள் தருகிறோம். இப்போது பார்க்கலாம். அவ்வப்போது பல போட்டிகளிலே கலந்து கொண்டு பதக்கங்களை பெற்று எங்களுடைய நாட்டுக்கு புகழை சேர்த்து வருகின்ற, விளையாட்டுத்துறைக்கு ஒரு நற்பெயரை சேர்த்து வருகின்ற முக்கியமான வீரர்களுள் ஒருவர் துரைசாமி விஜின், அடுத்தவர் மணிவேல், சத்யசீலன். இருவரும் எங்களுடைய நாட்டுக்காக பதக்கத்தை சிங்கப்பூரிலிருந்து இம்முறை பதக்கத்தை பெற்று வந்திருக்கிறார்கள். இதுக்கு முன்பும் பல போட்டிகள், பல சாம்பியன்ஷிப் தொடர்கள் என்று ஏராளமான போட்டிகளிலே பல்வேறுபட்ட பதக்கங்களையும் வெற்றிகளையும் ஈட்டிய இருவரும் மீண்டும் எங்களுடைய நாட்டுக்காகவும் எங்களுடைய விளையாட்டுத்துறைக்காகவும் புகழை சேர்த்திருப்பது, பதக்கங்களை பெற்றிருப்பது என்பது உண்மையில் அது அவர்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட, நாங்கள் அடைந்த சந்தோஷமாக தான் பார்க்க முடியும். அந்த இருவரும், அந்த வீரர்கள் இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே வைத்து அங்கே மலர்ச்செண்டுகள் கொடுத்து வரவேற்கப்படுவதை, பொன்னாடை போர்த்து வரவேற்கப்படுகின்ற காட்சியை தான் நாங்கள் பார்த்தோம். சரி, இப்போது நாங்கள் கலையகத்திலே சந்திப்போம். முதலிலே ஒருவரைத்தான் சந்திக்க போகிறோம். அவர் யாராக இருக்கும் உங்களால் ஊகிக்க முடிகிறதா? ஒருவராக நாங்கள் சந்திப்போம். இருவரை முறை நேரத்தில் சந்திக்காமல் அப்போதுதான் பல்வேறுபட்ட தகவல்களை வெவ்வேறாக எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம். வணக்கம் சகோதரர். சரி, இப்போது யாருன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். மணிவேல், சத்யசீலன். எப்படி இருக்கிறீங்க? நல்லாவே இருக்கும். முகத்தில் நல்ல தேஜஸ் தெரியுது. ஆமாம், தெரியுது. இல்லை, வெற்றியோடு வந்திருக்கோம். அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கலையகத்துக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கேட்டால் இந்த மாதிரிக்கே நம்ம மாதிரிக்கே ஆக்களை முதலாக எழுதி நீங்கள் நம்மளோட திறமைகளை வெளியில் காட்டுறீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே மணிவேல், சத்யசீலன், நீங்கள் உங்களை மட்டும் வளப்படுத்தலை, உங்களை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கலை. உங்களை பார்த்து பல பேர் வளர்வதற்கும் பல துறைகளில் சாதிப்பதற்கும் ஒரு உந்து சக்தியாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வகையில் மறைமுகமாக நீங்கள் பல பேரை வளர்த்துட்டு இருக்கிறீங்க. நேரடியாகவும் பல பேருக்கு நீங்கள் உதவி செய்து வாரீங்க என்பதும் எங்களுக்கு தெரியும். சரி, இந்த சிங்கப்பூர் பயணம், இந்த போட்டிகள், அதுக்கான தெரிவுகள் எல்லாம் இடம்பெற்று தானே போயிருப்பீங்க. நாங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள விடயங்களை, அங்கே இடம்பெற்ற அந்த ஓப்பன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு முன்னாடி அதுக்கான தெரிவுகள் எப்படி இடம்பெற்றுச்சு, உங்களுக்கான வாய்ப்பு எப்படி வந்துச்சு, அந்த சம்மந்தமாக பேசுவோமே. 3 மாதத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு இதுக்கான தெரிவுகள் நடந்துச்சு. இந்த போட்டியில் பல நாடுகள் பங்குபடுறாங்க, நீங்களும் பங்குபடுங்க அப்படிங்கிற அழைப்பு வந்துருந்துச்சு. இதுக்கு முதல்ல எங்களுக்கு ஓப்பன் உலகராதிய போட்டி ஒன்று நடைபெற்றுச்சு சீனாவில். அதுக்கு அழைப்பு வந்துருந்துச்சு. எனக்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கல, பொருளாதார பிரச்சனைகள். அதுக்கு பிற்பாடு இந்த இதுக்கு கிடைச்ச பிற்பாடு வாய்ப்பு கிடைச்ச பிற்பாடு விஜயனும் நான் பேசணும். அது இல்லாமல் இங்கேருந்து சகோதர மொழியிலையும் வந்திருந்தாங்க 7 பேர். அப்போ அவங்கெல்லாம் ஆல்ரெடி புக் ஆகிட்டாங்க. புக் பண்ணி அன்றைக்கெல்லாம் முடிஞ்சு நாங்கள் இதுக்கு எப்படி தெரியவா போகலாம் அப்படிங்கிற 2 பேரும் ஆலோசனையில் இருந்தோம். பார்க்கலாம், இது நல்லது நடக்கும் தானே அப்படிங்கிற பல முறைகள் சொல்லியிருக்கோம். நம்ம இந்த தொலைக்காட்சி நிறையாவே பல விஷயங்கள் கூறியிருக்கிறோம். நமக்கு இப்போ அனுசரணை வழங்குறவங்க, அது இல்லாமல் உதவி புரிகிற கரங்களை பற்றி. அதிலே தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கான தெரிவு இடம்பெற்ற அந்த முறையை கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. என்னென்னு கேட்டால் நமக்கு இலங்கையில் நம்மளோட தெரிவு போட்டிகள் நடைபெற்றுச்சு. நிறைய தெரிவு போட்டியில் பல வீரர்கள் இங்கே போட்டியில் பங்கு பெற்றினாங்க. அதில் பல பேருக்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் பொருளாதார பிரச்சனையால் போக முடியாமல் போயிடுச்சு. இதில் கண்டிப்பாக இலங்கை சார்பாக
நான் நினைக்கிறேன் 20 பேருக்கு மேலே போகிறதுக்கு இருந்தோம். அதுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. என்கிட்ட பிரச்சனைகள் தான். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இந்த இவ்வாறான போட்டிகளுக்கு செல்வது என்பது இலகுவான விடயம் அல்ல. பல தடைகளை தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது. பலத்த போட்டியாக இருக்கும். எனவே இந்த சிங்கப்பூர் சென்று அங்கே இடம்பெற்ற அந்த ஓப்பன் சாம்பியன்ஷிப் அத்லெட்டிக்ஸ் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த இருவர் விஜயந்த் அதே போல் சத்யசீலன் இருவரும் பதக்கங்களை பெற்று வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களோட நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அவங்களோட பேசுவோம். இப்போது நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு சிறிதொரு இடைவேளையை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சரி, தேவை ஏற்பட்டால் நாங்கள் விளம்பர இடைவெளிக்கு செல்வோம். இல்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய கலந்துரையாடல் நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுடைய நாட்டுக்கு இவ்வாறு போலை சேர்க்கின்றவர்களை, இந்த கீர்த்தியை உண்டு பண்ணுபவர்களை, வெற்றியை கொண்டு வருபவர்களை பாராட்டுவதும் ஊக்கப்படுத்துவதும் எங்களுடைய முக்கியமான எங்கள் கடமையாக இருக்கிறது, ஒரு சமூக பொறுப்பாக இருக்கிறது. அதிலும் தேசிய தொலைக்காட்சி என்ற ரீதியிலே எங்களுக்கு ஒரு கடற்பாடு இருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பதக்கங்களோடு வந்திருக்கின்ற எங்களுடைய சத்யசீலன் அவர்களோடு இன்றைய தினம் பேசி கொண்டிருக்கிறோம். சரி, தொடர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த பயணம், இந்த சிங்கப்பூருக்கு செல்வதற்கான இந்த பயணத்திலே இலங்கை விளையாட்டு அமைச்சினுடைய தலையீடுகள், அவர்களுடைய ஒத்துழைப்புகள் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆமாம், கண்டிப்பாக. எங்கள் விளையாட்டுத்துறையான ஒசேஷன் இருக்குது. அந்த இதில் வந்து பார்க்குற நேரம் நம்மளோட கமிட்டியில் வந்து அங்கேருந்து லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட மூலமாக தான் நம்ம வந்து அங்கே சிங்கப்பூருக்கு வந்து அனுப்பி அங்கேருந்து தெரிவு செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. 12 நாடுகளில் நானும் விஜயனும் அந்த எங்கள்கிட்ட பேர் அங்கே இருந்துச்சு. அந்த இது அங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க. அது இல்லாமல் இலங்கை சார்பாக 7 பேர், அவங்களும் மொத்தம் 9 பேர். அப்போ அவங்களும் எங்களோட விளையாட்டுத்துறையில் சார்ந்து அவங்களோட பேர் வந்திருக்க நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் இல்லை, சகோதர மொழியிலையும் போகிறாங்க. அப்போ நமக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற இது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் தான் நாங்கள் வந்து இதுக்குரிய ஏற்பாடுகளை தயார்படுத்திக்கிட்டோம். இல்லை, 9 பேருமே மொத்தம் ஒரே நேரத்தில் பயணம் ஆயினீங்களா? ஒன்றா தான் போனீங்களா? இல்லை, முதல்ல அவங்க வந்து சீக்கிரம் போயிட்டாங்க. என்ன கேட்டால் அவங்களோட விமான இதுகள்லாம் சீக்கிரம் கிடைச்சிருச்சு. அதே போல் மிஸ்டர் விஜயன் வந்து நான் நினைக்கிறேன் 10ஆம் தேதி கிளம்பிட்டார். எனக்கு அவர் போனதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து போகிறதுக்குரிய ஆயத்தமே ரெடியாகணும்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அவ்வளோ பொருளாதார பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் சிங்கப்பூர் போகும்போது டிக்கெட்லாம் வந்துருச்சு. எனக்கு ஓகே ஆயிடுச்சு. எனக்கு வந்து அனுசரணை பண்ணிட்டாங்க. உனக்கு என்ன கதை அப்படின்னு பேசுகிற நேரம், உனக்கு ஓகே ஆயிடுச்சா, நீ போயிட்டு வாமச்சா, எனக்கு முடியும்னா நான் வாரேன், கண்டிப்பாக முடியும் போது அங்கே சந்திப்போம் அப்படின்னு. இல்லை நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிற்பாடு தான் என்னடா சரி யோசிக்கிற நேரம் நான் உடப்சலா எபனட்லங்கா நிறுவனத்தில் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அங்கே தானே நம்மளை பிராண்ட் அம்பாசிடராக எடுத்திருக்காங்க. அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். சார் இப்படி அவருக்கு ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னுக்கே போட்டேன், இப்படியுமே ஒரு மாதத்துக்கு முன்னுக்கே இப்படி ஒரு இதுக்கு தெரிவாகிருக்கேன் சார். அங்கே வந்து அவங்க பிஸி யூகே கம்பெனி, கிட்டத்தட்ட 350 பேர் 400 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் தான் மேனேஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த இதில் இருக்க நேரம் அவருக்கு டைமே கிடைக்காது. அப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்து சத்யசீலன் எண்டை போயிட்டு அப்படின்னு சொல்லி அன்றைக்கும் மறந்துட்டார். ஏன்னு கேட்டால் வேலை மறுபடியும் நான் எடுத்து விடலை. மறுபடியும் எடுத்து பேசின பிற்பாடு சத்யசீலன் அமர்த்தக்கூட நீங்கள் நாளைக்கு வாங்கலைன்னு சொல்லி அவர் போனதுக்கு பிற்பாடு நான் இந்த இதெல்லாம் சொன்னேன். இப்படித்தான் சார் இந்த இப்படியான போட்டிக்கு போக வேண்டியது சொல்லி எனக்கு வந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகளில் பொருளாதார பிரச்சனையாக இருக்குன்னு. இருங்க சத்யசீலன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சார், சுகர் சார், அவரோட கமிட்டியில் உள்ளவங்களாம் கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கு பிற்பாடு எபனட்லங்கா நிறுவனத்தில் இருக்க ஊழியர் மேனேஜ்மெண்ட்டில் அவனுக்கு இருப்பாங்க தானே, அவங்களையும் வர சொல்லி இப்போ சத்யசீலன் போகிறதுக்கு இருக்கார். நம்ம கம்பெனி மூலயமா தானே போகிறாரு. அதுக்காக நம்ம கம்பெனி இல்லாமல் இவர் வந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு சாதிக்கணும்னு துடிக்கிறாரு. இவருக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையிலே மறக்க முடியாத ஒரு என்னென்னு கேட்டால், அங்கே என்னையோட தொழில் புரிகிற சகோதர சகோதரிகள்லாம் இது பண்ணி தான் எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்புனாங்க. ஒவ்வொருத்தரும் 300 ரூபா போட்டு டிக்கெட் போட்டு எனக்கு அனுப்புனாங்க. அது வந்து உண்மையிலே மறக்க முடியாது. கூறியே ஆகணும், கூறாமல் இருக்கக்கூடாது. எனக்கு கேட்டால் ஒரு சிறிதளவு கூட அவங்கள நான் ஒரு வார்த்தை சொல்லலைன்னு சொன்னால்
அது வந்து நான் உண்மையிலேயே இந்த சாதிப்பு வந்து சாதித்ததுக்கு இந்த மெடல் வந்து எடுத்திருந்த முக்கிய காரணம் வந்து அவங்க தான் சொல்லலாம். நிச்சயமாக. இந்த வேளையில் எங்களுக்கு கை கொடுத்தவர்களை, எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களை, ஒத்துழைப்பாக இருந்தவர்களை, ஊக்கப்படுத்தியவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய வெற்றிகளுக்கும் பல பேர் பின்னணியிலே இருந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள், ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம். நாங்களும் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இப்போது இந்த சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டிகள் சம்பந்தமாக பேசுவோம். நீங்கள் சொன்னீங்க மொத்தம் 12 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள், 12 நாடுகளைச் சேர்ந்த எத்தனை போட்டியாளர்கள், அந்த போட்டி எவ்வாறு இடம்பெற்றது, எப்போது எந்தெந்த திகதிகளில் இடம்பெற்றது சம்பந்தமான விடயங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக இம்மாதம் 12-13 தேதிகளில் தான் சிங்கப்பூர் ஓமப் ஸ்டேடியத்தில் தான் நடந்துச்சு. அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 12 நாடுகள் வந்து பங்கு பற்றியிருந்தாங்க. அந்த 12 நாடுகள்லேயும் இலங்கை சார்பாக 9 பேர் தான் பங்கு பெற்றணும். அது இல்லாமல் 1100 பேர் மாதிரி பங்கு பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சகல போட்டிகளும் போட்டிகள் சகலமும் நடந்தது. அந்த இதில் வந்து முதல் நாள் நடந்த போட்டிகள் வந்து நாங்கள் போகிறோம், இங்கேருந்து 11ஆம் தேதி போகிறோம். 11ஆம் தேதி போனது பிற்பாடு அங்கேருந்து ரூம் போகிறதுக்கு போகிற நேரம் கொஞ்சம் பெஸ்ட் டைம் போகிறதா சிங்கப்பூர். அதனால் அங்கே போய் பிடிச்சிக்கிறதெல்லாம் கஷ்டமாயிருச்சு. ஒவ்வொரு இடமும் மாறி மாறி போகணும். 11 மணி ஆயிடுச்சு ரூம் போகிறதுக்கு. அந்த ரூம் போகிறதுக்கு முதல் நாளே போயிட்டு மிஸ்டர் விஜயன், அதுவும் பெரிய ஒரு கதைகளுக்கு அதையும் நான் சொல்கிறேன். விஜயன் போயிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. போயிட்டு மக்க நாள் காலையில் 9 மணி 8:30 மணிக்கு எந்த ஈவெண்ட் ஆரம்பம். ஈவெண்ட் அதாவது என்ன ஈவெண்ட் அது வந்து 5000 மீட்டர் ஓட்டோ போட்டி. 5000 மீட்டர் வேக நடையில் ஓட்ட போட்டி. 1500 இல்லை 5000 மீட்டர் முதல்ல நடந்தது அந்த போட்டி. முதல்ல நடந்தது. அப்போ அந்த போட்டிக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இங்கேருந்து ஸ்டேடியத்துக்கு போகணும். போய் அது செலெக்ஷன் போட்டியா? இல்லை எனக்கு நான் 3 ஈவெண்ட் நான் கலந்து கொண்டேன். 3 ஈவெண்ட் கலந்து கொண்டேன். அதில் வந்து போகிற நேரமே எங்களுக்கு வந்து அந்த வாகனம் போகிறதுக்குரிய எனக்கு டைமிங் வந்து 10 போயிடுச்சு. டேக்ஸி எடுத்து தானே போகணும். அங்கே போகிற நேரம் அவங்க வந்து இங்கே பார்த்ததுலே நல்ல நீட்டாக செஞ்ச ஒரு இந்த மீட்னு சொல்லலாம். நாங்கள் போகிறோம், மீட் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி. அரைவருக்கு நாங்கள் 8:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஈவெண்ட் வந்து அவங்க வந்து 8:30 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. இதுக்கு நான் கூல் ரூம் எடுத்துட்டாங்க. அப்போ நான் போகிறது வந்து 8:45. அவங்க கூல் ரூம் போட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிற நேரம் தான் போய் நிற்கிறேன். ஏலாதுன்ட்டேன். அது பிற்பாடு நான் சொன்னேன், இப்படி தான் நாங்கள் நேற்று வந்தோம், அந்த வைக்கு இப்படி எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலங்கனைக்கு டேக்ஸி பிடிச்சி வரணுன்னு அவங்க அங்கனைக்கு இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து எனக்கு பெஞ்செல்லாம் குத்தி விட அந்த நம்ம அங்கனைக்கு ஷோட்டில் ஒட்டிடுவாங்க, நம்பர்ஸ் ஒட்டிடுவாங்க. அது இல்லாமல் இங்கனைக்கு பின்னுக்குள்ள நம்பர்ஸ்லாம் ஒட்டி அவங்க எல்லாம் இது பண்ணிட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. ஒரு ஓமப் பண்ண கிடைக்கல, ஒன்றுமே செய்ய கிடைக்கல. அது இல்லாமல் முக்கியமாக ஷூ இல்லாமல் தான் ஓடுறது அந்த இடத்துல. அப்படிங்கிற பல இதுகளில் வந்து எனக்கு வந்து 4வது இடம் தான் கிடைச்சி. அதில் வந்து கிட்டத்தட்ட 12 நாடுகளில் 13 பேர் பங்கு பட்டினாங்க. சிங்கப்பூர் சார்பாக 3 பேர் பங்கு பட்டினாங்க. மற்ற நாடுகளில் ஒவ்வொரு ஆள். அதில் வந்து நான் 5ஆம் இடம். நான் முடிஞ்சளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். போகிற நேரமே எனக்கு முடியலை. அப்புறம் சரி விட்டுடலாம், அடுத்து நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 4வது இடத்த வந்த பிற்பாடு விஜயன் சொன்ன இல்லை, இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிற நேரம் எனக்கே வந்து திகிலாக இருக்குது. முதல் நாள் இரவு போய் சேர்றீங்க, தங்குமிட வசதிகள்லாம் சரியான ஏற்பாடாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அதை அமைச்சிக்கிறீங்க. அடுத்த நாள் காலையில் போட்டி 8:30க்கு 8:45 போய் சேர்றீங்க. என்ன சர்ச்சைனா என்னது? அதுக்கப்புறம் போட்டியில் கலந்து கொண்டு 4வதாக வாரீங்க. அதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த மனநிலை, அங்கே கால சூழல் வித்தியாசமாக இருந்திருக்கும், காலநிலை வித்தியாசம் இருந்திருக்கும், அதுக்கு உடல் கொஞ்சம் பழக்கப்படணும், வார்ம் அப் இல்லை, எதுவுமே இல்லாமல் அந்த போட்டியில் கலந்து கொண்டு நீங்கள் 4வதாக வந்ததுன்றதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு பிற்பாடு விஜயன்டே சொல்லிட்டு ரொம்ப அன்றைக்கி வச்சு கண்ணீர் விட்டுட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து நான் குறைஞ்சது 3வது இடத்துல இப்போ வந்திருக்கலாம், எனக்கு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இல்லை நீ முன்னால் முடியும் மச்சான், நீ பேச இருக்கிற, நீ நம்ம மெடலோடு தான் போகிறோம், உனக்கு அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து நான் 4:45க்கு இருந்துச்சு அந்த அடுத்த ஈவெண்ட் 1500 மீட்டர். அதுக்கு முன்பு அதுக்கு தயாராக அந்த 1500 மீட்டர் ஓடுறதுக்கு முதல் நீங்கள் ஓடின காட்சியை நீங்கள் எப்பயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா?
நீங்கள் ஓடினத்தை எப்பயாவது இப்போ காட்சியாக பார்த்துருக்கிறீங்களா? ஓ பார்த்துருக்கிறீங்க? பார்த்தேன். சரி, இது இப்போவும் பார்க்கலாம். சரி. இதான் அந்த 5000 மீட்டரா? இது 1500. இது 1500 மீட்டர். இது 1500 மீட்டர். சரி, சொல்லுங்க. இதை பற்றி சொல்லுங்க. இது சரி, இப்போ 1500 மீட்டர் சம்மந்தமாக அந்த ஓட்டம் சம்மந்தமாக சொல்லுங்க. இதில் வந்து பாருங்க, இந்த இவங்க வந்து எல்லாருமே ஷூவோட ஓடுவாங்க. இந்த இதில் இந்த காப்பட் இருக்குல்ல, இந்த காப்பட் வந்து சும்மா இந்த ஷூக்கு தான் நல்லா. ஷூ இல்லாமல் ஓடுற நேரம் வந்து அது ஒரு வகையான பின்னடைவை தருது. இதில் வந்து என் மனதைரியமும் என் முழுமையான பெர்ஃபார்மன்ஸும் இந்த போட்டிக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் அந்த போட்டியை முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து வர்ற நேரமே இந்தியாவில் ஒருத்தர் வந்து என்னையோட பேசினார். பேசி சொன்னாருன்றே அந்த வீடியோ வந்துருக்கு, நான் உங்களுக்கு பின்னர் அனுப்பி விடுறேன். நான் அனுப்ப மாறேன்ட்டேன். நெஞ்சை குத்தி சொன்னார், ஒன்று மாதிரிக்கே ஒரு வீரர் வந்து நான் பார்க்கல. எல்லாரும் அந்த இதில் வந்து உண்ட தைரியத்தை மனதைரியத்தை விட்டு கொடுக்காம நீ ஓடினேன். அதில் எத்தனையாவது வந்தீங்க? இதில் செகண்ட் ப்ரைஸ். ஓ 1500 மீட்டர். 1500. அதில் மொத்தம் எத்தனை போட்டியாளர்கள் இருந்தாங்க? இதில் 13 பேர் இருந்தாங்க. 13. ஓ இதுவா நீங்க? ஓ இதுதான். செகண்ட் ப்ரைஸ் இல்லையா? ஓ செகண்ட் ப்ரைஸ். ரைட். சரி. உண்மையிலே எல்லாரும் அந்த ஷூவோட ஓடுற நேரம் நீங்கள் வருங்காலோட அந்த ட்ரக்கில் ஓடுறதுன்றது வந்து உண்மையில் அதே ஒரு பெரிய ஒரு சவால். அது அந்த ஷூவுக்கு ஏற்ற வகையில் தான் செய்யப்பட்டிருக்குது. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கான பதக்கங்கள் 2. இதுவா செகண்ட் ப்ரைஸ்? இங்கே இருக்கிறது அந்த 1500 மீட்டர் ஓட்ட போட்டியில் எங்களுடைய சத்யசீலன் பெற்றுக்கொண்ட செகண்ட் ப்ரைஸுக்கான பதக்கம் இங்கே இருக்கிறது. அருமையாக இருக்குது இல்லையா? சரி, அவங்களுடைய அந்த அடுத்த போட்டி பற்றி சொல்லுங்கள். இது 1500 மீட்டர் ஓட்ட போட்டிக்கான 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டதற்கான பதக்கம். அடுத்த போட்டி இல்லை, இந்த போட்டிக்கு முதல்ல வந்து சுட்டி எறிதல் போட்டி வந்து மிஸ்டர் விஜயனுக்கு நடந்துச்சு. இப்போ நாங்கள் எப்படி என்னன்னு இருந்தாலும் நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து இன்னொரு மெடல் அடிக்கணுமே அப்படிங்கிறதுல அவர் வந்து முதலே கோல்டு மெடல் அடிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சுற்றறிதல் போட்டியில் வந்து அவன் கோல்டு மெடல் எடுத்த போட்டு எப்படியோ ஒரு மெடல் இருக்குடாப்பா, நம்ம வந்ததுக்கு ஒரு மெடல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு அந்த மனதைரியத்தை கொடுத்தான். உன்னால முடியும், இனிமே வந்து பதக்கம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் வந்ததுக்கு ஒரு கோல்டு மெடல் அடிச்சாச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அடே உனக்கிட்ட சரி ஒன்று இருக்குதானே போதும் அப்படின்னு பண்ணி இல்லை மஜா, நான் நீ ஒன்னாலையும் முடியும்ட்டு சொல்லிட்டு அதுக்கும் மக்கிய நாள் 13ஆம் தேதி மார்னிங் வந்து 8:30க்கு ஆரம்பம் வேகநடை போட்டி. 5000 மீட்டர் வேகநடை போட்டி. அது வந்து என் ஈவெண்ட். இதில் வந்து நேஷனல் நாளைக்கு இருக்குது, நாளாண்டைக்கு நேஷனல் போட்டி இருக்குது. அதில் வந்து நான் முன்னுக்கு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இதுக்கு முதல்ல பிறந்த இதில் நுவல் டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் மட்டும்தான் ரேஸ் வாக்கிங்கில் வந்து போகிறதாக. அந்த மாதிரி அந்த நேஷனல் தெரிவு தான் நாளாண்டைக்கு காலியில் நடக்க இருக்குது. காலியில். இது இப்போ இந்த பதக்கம் வந்து உங்களோட 5000 மீட்டர் வேகநடை. இப்போ நீங்கள் விஜயந்துக்கு ஒருத்தர் கோல்டு மெடல் கிடைச்ச உடனே இனி இல்லாட்டி பரவாயில்லன்னு நினைச்சிங்க, ஆனால் நீங்கள் கோல்டு மெடல் அடிச்சிட்டு. இதுக்கு வந்து உண்மையிலே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். இது வந்து ஒன்லைனில் போய் பார்த்தா சர்டிஃபிகேட்லாம் நமக்கு வந்து ஒன்லைனில் தான் அனுப்பியிருக்காங்க. கிடைச்சிட்டா இல்லை, நம்ம ஒன்லைனில் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த இதை இது பண்ணிட்டு ஒன்லைனில் பட்டு எடுத்துக்கலாம். யார் வேணாலும் இது பண்ணி பார்க்கலாம். எத்தனை நாடுகள் பங்கு பட்டுனுச்சு, எத்தனை போட்டியாளர்கள் பங்கு பட்டுனாங்க. ஏன்னு கேட்டா ஒரு சில ஆட்கள் நினச்சிக்கிறாங்க 5000 மீட்டரில் எத்தனை போட்டியாளர் இருந்தாங்க. இதில் வந்து 9 போட்டியாளர்கள் இருந்தாங்க. அதில் வந்து 2ஆம் இடத்தை வந்தார் நம்ம சகோதரர் விஜயன் வந்தார். எனக்கு அதுலேயே ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் உன்னையோட ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீங்கள் நான் 2 பேரும் நல்லாவே ட்ரைனிங் பண்ணுவோம். அப்போ அந்த இதில் வந்து இவர் வந்தார். அதுவும் போக என் ஈவெண்ட்டும் இது தானே, அதனால் எனக்கு இதுவும் இருந்துச்சு, எத்தனை போட்டியாளர்கள் வரட்டும் பிரச்சனை. ஆனால் இத்தனை போட்டியிலும் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், எந்த வெளிநாடுகளில் போய் நம்ம எவ்வளோ யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன். எப்படியாப்பட்ட போட்டியாளர்கள் வந்தாலும் பயப்பட மாட்டேன். ஆனால் இந்த இலங்கையில் இருக்காங்களே போட்டியாளர்கள், அப்பா போனாலே பயமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் இவங்கள்ட்ட இருந்து சாதிச்சு போகிறது வந்து பெரிய சாதனை. ஏன்னு கேட்டால் இவங்கள்ட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி அவங்கெல்லாம் குழுவில் இருக்காங்க. அவங்களுக்குரிய சம்பளம் வருது, சாப்பாடு வருது, அவங்க ட்ரைனிங் பண்ணுறதும் இது மட்டும்தான் வேலையாக இருக்குது. நமக்கு அப்படி இல்லையே.
ஆனால் முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த டூருக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து என் அம்மா அப்பாவுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு நன்றி சொல்லணும், என் மனைவியை சொல்லணும். ஏன்னு கேட்டால் குழந்தைகள் 3, குழந்தை 3ஐயும் பார்த்துக்கிட்டு, ஆடு 2 இருக்குது அதையும் பார்த்துக்கிட்டு, தோட்டத்துக்கு தண்ணி போடுறதுலேருந்து போஞ்சி போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், தக்காளி உடச்சி கொடுக்கணும், போஞ்சிக்கு தண்ணி வாங்கணும், சகல வேலையும் என் மனைவி செஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி வந்ததுக்கு பிற்பாடும் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி மனதைரியத்தை கொடுக்குறாள். எம்எல்ஏ என்ற வெற்றிக்கு முதல் காரணம் வந்து என் மனைவியை சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன கேட்டால் இன்றைக்கு காலையில் வர நேரம் சொன்னேன், அப்பா இப்போ பாபாவை கூட்டிகிட்டு போனேன் ஸ்கூலுக்கு, டைம் ஆயிடுச்சு, நான் வந்து ஃபோன்லேயே பார்த்துக்கிறேன் லைவை அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு நிற்க முடியாத வேலையை வச்சுட்டும் இவ்வளோ சூழ்நிலையும் இந்த பதக்கத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம்ல, அது வந்து உண்மையிலே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. வீட்டில் வந்து உங்களுக்கு அப்படியான ஒரு சப்போர்ட் இல்லைன்னா, அவங்க மனைவி வந்து பக்கபலமாக இல்லைன்னா அவங்களால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. எனவே அவங்கள கட்டாயம் இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். ஆமாம். சரி, இப்போ நீங்கள் இந்த சிங்கப்பூர் பயணம் போய் வந்தீங்க இல்லையா, அங்கே நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? ஏதாவது நீங்கள் சந்தித்த சவால்கள் இருக்குதா? கண்டிப்பாக. என்னென்னு கேட்டால், நாங்கள் போய் தங்குறதுக்குரிய வாய்ப்பு, இங்கே வந்து டிக்கெட்டு ஓகே ஆயிடுச்சு, போய் தங்கணும், அதுக்குரிய அங்கே வந்து ஒரு நேரம் சாப்பாடு வந்து சாப்பிட்றேன்னு சொன்னால் இங்கே இலங்கை காசுக்கு வந்து 2600 ஆகுது ஒரு நேரம் சாப்பாடு. ஆனால் அங்கே சாப்பாடெலாம் கொடுத்தாங்க, அது நான் வீடியோவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாப்பாடை எடுத்தோம்னு சொன்னால் என்ன போட்டிருக்காங்கன்னே தெரியுதில்லை, மீனாக இருக்கட்டும், மீனுங்கிறதும் தெரியலை என்னங்கிறது. நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டது சோறு, வெறும் சோறு, முட்டை ஒன்றும், அதில் அந்த இதில் வந்து பாக்ஸெல்லாம் நல்லா இது பண்ணி தான் கொடுத்தாங்க. அந்த இதில் சாப்பிடவே முடியாது. அதற்கு பிற்பாடு நான் நினச்சி அடைய சரி வராது மச்சான், இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க சகோதரர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, என்னண்ணே இந்த சாப்பாடு இப்படி இருக்குண்ணே, இந்த சாப்பிட்ற இப்படி நம்ம ஓட முடியும் அப்படின்னு, நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம். சாப்பாடு அது இல்லாமல் சாப்பாடுக்கு தங்குமட வசதி. அது பார்க்குற நேரம் நம்ம மலையக குருக்கள் ஒன்றியத்தில் சுரேஷ் சர்மா ஐயா, அவர் நீங்கள் போங்க ஐயா, உங்களுக்கு நாங்கள் அங்கே கூடிய தங்கு வசதியெல்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு தரோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவர் விநாயகர் ஆலயத்தில் சாபகர் அவரோட பேசி அங்கேருந்து எங்களுக்குரிய தங்குமடம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்கிட்ட அவங்களுக்கு நன்றி சொல்லணும் முதல்ல. சரி, உண்மை. நிச்சயமாக இந்த இடத்துல நாங்கள் நன்றி கூறப்பட வேண்டியவங்களை கட்டாயம் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். உங்களுடைய முயற்சிக்கு, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பக்கபலமாக இருக்கிறவங்க வந்து உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவங்க. அந்த அடிப்படையில் காலியில் ஒரு செலெக்ஷன் இடம்பெறுது, அந்த அதை சுருக்கமாக சொல்லுங்கள், என்ன செலெக்ஷன்? அது செலெக்ஷனில் இது வந்து நாம் சொல்லுவோம்ல, அது நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் இது பண்ணி மற்ற மாகாணம் அடுத்து அதுக்கு பிற்பாடு நெஸ்னல் நடக்கும் உண்டு. அதில் வந்து 20 கிலோமீட்டர் வேக நடை போட்டி. அது வந்து மத்திய மாகாணத்தில் வந்து இருக்காங்க எல்லாம் 9 பேர் 10 பேர். ஆனால் நூறு டிஸ்ட்ரிக்டில் நான் ஒருத்தன் தான். மற்ற எப்போ நடக்க இருக்குது? அது 4 நாளைக்கு நடக்க இருக்குது. ஓ, அதில் வந்து இன்றைக்கு நான் இன்றைக்கெல்லாம் நம்ம அவங்களாம் கிளம்பிட்டாங்க. நம்ம மெசேஜ் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஏன்னு கேட்டால் பயிற்சிகளும் 10வது சூழ்நிலையாக இருக்குது. எனக்கு கேட்டால் அங்கேயும் போய் டயர்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் வர்ற நேரம் விழுந்துட்டேன் வேறு அங்கே ரூமில் வச்சு. அது வேறு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அப்படி இப்படி கொஞ்சம் பல பிரச்சனைகள் மத்தியில் போவோம், அதிலையும் சாதிக்கலாம். சரி, நீங்கள் சாதிப்பீங்க. அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், சாதிக்க வேண்டும் என நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவர்கள், நன்றி கூறப்பட வேண்டியவர்கள் யாராவது இருந்தால் சுருக்கமாக கொஞ்சம் விரைவாக சொல்லுங்கள். இந்த இது தான் கோவிலில் சாபகரையா விநாயகர் கோயிலில் அந்த உண்மையிலே அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க தான் எங்களுக்கு ஒரு அது இல்லாமல் அவங்க அந்த அவங்க சந்திக்கிறனா கூட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போகணும். யாருமே அவங்களை ரேஸில் சந்திக்க முடியாதான். எங்களை நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காங்க நம்ம சமூகத்தில், அதனால அவங்கள நம்ம கூப்பிடுங்க, கௌரவிக்கணும்னு சொல்லி அவர் இது பண்ணார். நல்லது. மணிவேல் சத்யசீலன், உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்களுக்கு இருக்க போகின்றவர்களுக்கு எல்லோருக்குமாக சேர்த்து மொத்தமாக நாங்களும் தேசிய தொலைக்காட்சி என்ற ரீதியிலே எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இது போன்ற வீரர்களுக்கு எப்போதும் பக்கபலமாக இருங்கள். அவர்களுடைய துறை சார்ந்து முன்னேற மிளிர அவர்களுக்கு எப்போதும் நீங்கள் உதவி புரியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டு
தொடர்ந்து பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று சத்யசீலன் உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் கலையகம் வந்து இந்த சிங்கப்பூர் பயணம் தொடர்பிலே அங்கே பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தொடர்பிலே எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சகோதரா, நன்றி. சரி நேயர்களே, இப்போது நாங்கள் மணிவேல் சத்யசீலனை சந்தித்திருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மற்றொரு போட்டியாளர் சிங்கப்பூரில் பதக்கம் வென்று வந்திருக்கின்ற எங்களுடைய இன்னும் ஒரு சகோதரரை சந்திக்க இருக்கணும், விஜின். அவருடனான நேர்காணல் அடுத்து தொடர்ந்து வரும். அதுக்கிடையில் நிகழ்ச்சியிலே விளம்பர இடைவேளை பாடல் இருக்கிறது. இப்போது இணைந்து கொள்வோம்.